பிரைஸ்லாம். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மது வருகையை நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நாங்களும் தானே ஆண்டவரே, அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படிக்காய் தேவ கிருபை எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வருகை மிக மிக நிச்சயமானது என்பது நமக்கு எல்லாம் தெரியும். மத்தேயு 24 அதுக்கான அடையாளங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. யுத்தங்களையும் யுத்தத்துக்குரிய காரியங்களையும் காண்பீர்கள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும் என்றபடியாய், இன்னும் கொள்ளை நோய்கள் வரும் என்றபடியாகவும் பஞ்சங்கள் வரும்படியாகவும் இந்த அடையாளங்கள் எல்லாம் தானே மத்தேயு 24ஆவது அதிகாரத்திலையும் மற்ற இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது நமக்கு விசுவாசிகளுக்கு ஆமென் தேவன் எப்படிப்பட்டவராக வர இருக்கிறார், என்ன அந்த காரியத்தை நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறார் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அப்படியா நம்ம இந்த நாளில் இந்த காரியத்தில் நம்ம சரியாக இருக்கிற போது தான் கர்த்தராகிய இயேசுவே வாருங்கிற அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியும். ஆமென். அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கணும். அப்போ அவர் எதுக்காக வர்றாருங்கிற காரியத்தில் பல இடத்துல அவர் உவமையாக பேசியிருக்கிறார். எப்படி வருவேன், எதுக்காக வருவேங்கிறத சில உவமையாக பேசியிருக்கிறார். அந்த காரியத்தை தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 10:35 முதலாவது காரியம் பார்ப்போம். நல்ல சமாரியனாக அவர் திரும்பி வருவேங்கிறார். லூக்கா 10:35. லூக்கா 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். ஆமென். அப்போ இந்த காரியத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் திரும்பி வருவேன். ஹல்லேலூயா. வருகிற போது நான் உன்கிட்ட கொடுக்குற ஆத்துமாவுக்கு, ஹல்லேலூயா, இங்கே குற்றுயிராக கிடக்கிறவங்க தான் அப்படியா நம்ம இந்த நாளில் தேவனுக்குரிய காரியத்தில் நம்ம செக்கினாவை நடத்துக்கிறவர்களாக இருக்கிறோம். அங்கே சத்திரங்கிறது சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்திரங்கிறது சபையாக இருக்கிறது. அங்கே குற்றுயிராக கிடக்கிறவங்க எவ்வளோ பேர் குடியினாலும் மற்ற காரியத்தினாலும் பிரச்சனையினாலும் வெளியில் அவ்வளோ பேர் பலவிதமான நெருக்கத்தில் கிடக்கிறாங்க. ஆமென். அவர்களை தேவனே, நல்ல சமாரியனாகிய தேவனே இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படி கொண்டு வந்து சேர்க்கிற போது அதை பராமரிக்கிறது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது. அவர்களுக்கு எப்படியா காயம் கட்டணும், எப்படியா அவங்கள மாற்றணும், என்னென்ன காரியங்கள் அவங்களுக்கு செய்யணும் என்றபடியான காரியத்தில் நம்ம தேவன் நம்ம சபைக்கு கொடுத்துருக்கிறார். இதுதான் சத்திரமாக இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த சபைக்கு, நம்மளுடைய சபைக்கு கொடுத்துருக்கிற இந்த காரியத்தில் நான் ஒரு லேவியனாக இருந்து பார்த்துட்டு தள்ளி போகிறவனாக இருக்கிறேன்னா, ஒரு ஆசாரியனாக இருந்து நான் அந்த காரியத்தை நடக்கிறது, சபையில் நடக்கிற காரியத்தில் நான் பார்த்து கொண்டு நான் தள்ளி போகிறவனாக இருக்கிறேன்னா, ஏன்னா இந்த 2 பேருமே எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஆசாரியனும் லேவியனும் எப்படிப்பட்டவன்னா தேவனுக்காக ஊழியம் செய்கிறவங்க. உண்மையிலே ஆசாரியன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பழி செலுத்தும்படியாக ஒரு காரியத்துக்காக போகிறவனாக இருப்பான். அவனோட எண்ணம் என்ன, சாத்தான் நம்மளை வஞ்சித்திடும், இவனுக்கு போய் உதவி பண்ணணும்னா நம்ம நேரம் போயிடும், தேவனுக்கு பழி செலுத்துகிற காரியத்தில் நம்ம தடை வர்ற போது அப்படி தடையை உண்டு பண்ண முடியாத இந்த காரியம் அப்படின்னு நினைக்கலாம். ஆமென். லேவியன் அது மாதிரி நினைக்கலாம். லேவியன் ஆலயத்தில் ஊழியம் செய்கிறவன். ஆமென். காரியங்களை எல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணுகிறவன் அந்த லேவியன். அப்போ இந்த லேவியனும் பார்க்குறான், அவனும் தள்ளி போகிறவனாக இருக்கிறான். இது எதை குறிக்குது? ஆமென். தேவன் நமக்குன்னு சபைக்குன்னு ஒரு காரியத்தை வைத்திருக்கிற போது எனக்கு ஒரு ஊழியம் இருக்குது.
ஆமென். நான் அந்த ஊழியத்துக்கு போகணும், நான் இந்த ஊழியத்துக்கு வர முடியாது என்றபடியா நம்ம நினைப்போமானா இந்த ஆசாரியனை போல லேவியனை போல தான் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காரியம் என்ன? ஒரு நல்ல சமாரியனாக தேவன் கொண்டு வந்து சபைக்குள்ள ஒரு சிலரை கொண்டு வந்து குறிப்பாக நம்ம சபையில் பொறுத்தவரையிலும் அந்த செக்கினா பயிற்சியாக இருக்கிறது, மற்ற காரியங்கள் இது. ஆனால் சபையை குறிக்கிறது தான், அங்கே வர்றவங்களை பராமரிக்கிற காரியம்தான். அப்போ இன்னைக்கு எனக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காரியத்தில் நான் கண்டு காணாதவன் போல் இருக்கிறேன்னா, ஒல்லாவது எது எனக்கு ஆசீர்வாதம்னு நான் புரியாதவனாக இருக்கிறேன்னா, ஆமென். எது எனக்கு ஆசீர்வாதம்னு புரியல. எனக்கு என்னன்னா, தேவன் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், அதுதான் ஆசீர்வாதம்னு நான் நினைக்கிறேன். சபையோட காரியத்துக்கு மீறி செய்கிறது எதுவுமே ஆசீர்வாதமாக இருக்காது. ஆமென். சபைக்குள்ளாக சபைக்கு தேவையானது அல்லது சபைக்கு தெரிந்து ஒரு காரியத்தை செஞ்சால் மட்டும்தான் அது ஆசீர்வாதம். நிச்சயமாக அப்படி போகிறது ஒரு அதே அங்கே பார்க்குற அந்த ஆசாரியனை போல லேவியனை போல தான் தேவனுடைய பார்வையில் இருக்கும். ஆமென். நீ எங்கேயோ ஆத்மாவை தேடிக்கிட்டு போகிற, நான் உனக்கு கொண்டு வந்து ஆத்மாவை கொடுக்குறேன், அதுக்கு நீ உதவி செய்யணுமே, அதுக்கு அந்த ஆத்மாவை கர்த்தருக்குள்ளே நான் நடத்தணுமே. ஆமென். அந்த காரியத்தில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? ஹல்லேலூயா. அந்த காரியம் வேதம் ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார்? ஒருவேளை நீ அதிகமாக அதுக்கு செலவு பண்ணிட்ட அப்படின்னா, இப்போதைக்கு 2 காசு கொடுக்குறேன், ஆமென், இப்பொழுது 2 கொடுக்குறேன், இது நீ செலவுக்கு வச்சுக்க. ஹல்லேலூயா. ஒருவேளை அதிகமானா நான் திரும்பி வரும்போது அதுக்கு தர்றேங்கிற. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஒருவேளை நான் இந்த காரியத்துக்காக நான் அதிகப்படியாக பாடுகள் பட்டிருப்பேனானா, அதிகப்படியாக நான் உழைத்திருப்பேனே ஆனால், தேவன் மீண்டுமாய் வருகிற போது நான் அதற்கான ஆசீர்வாதத்தை தர்றேங்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் அதை நான் கொடுப்பேங்கிறார். ஆமென். நான் சொன்ன காரியத்தோடு நிற்கல நின்று. ஹல்லேலூயா. நான் கொடுத்தது 2 காசு, ஆமென், அதுக்கான செலவு பண்ணுன்னு சொன்னேன். ஆனால் உனக்கு அதிகமாகிடுச்சு. நான் அதிகமாக செய்கிறேனேன்னு நீ நினைக்காத. நான் பரலோகத்தில் உனக்கான அதுக்கான நீதியை செய்வேன். ஆமென். அதற்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இப்போ தேவன் அவர் நல்ல சமாரியனாக திரும்பி வருவதுங்கிறது இதுதான். ஆமென். அவருடைய 2ஆம் வருகையில், அவருடைய வருகையில் திரும்ப நான் வந்து உங்களுக்கு நான் காரியத்தை செய்வேன் என்றபடியாக சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு உனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குற்றுயிராய் கிடக்கிற அந்த ஆத்மாவுக்காக நீ என்ன செய்கிற? ஆமென். நீ அதை பராமரிக்கணும். உன் கையில் தானே கொடுத்தேன், என் கையில் கொடுக்கலையே. ஆமென். உன் கண்ணில் பட்டதுனாவே, உனக்கு காதில் கேட்டதுனாவே அது உனக்குரியது தான். ஆமென். எனக்கு ஒன்றும் சொல்லலையேன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. உன் காதுக்கு வந்ததுனாவே அது உனக்குரியது, உன் கண்ணில் பட்டதுனாவே அது உனக்குரியது. ஹல்லேலூயா. நம்மளுடைய விசுவாசம் நிச்சயமான இதில் குறைவோ அல்லது தள்ளி போடுற காரியமோ எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ஆண்டவர் வருவார். ஆமென். இயேசு கிறிஸ்துவோட வருகை நிச்சயமாக இருக்கிறது. இந்த பூமியிலே நாம் செய்வதற்கு தகுந்த பலனை தருவார். ஆமென். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இல்லை, அந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம சபையில் உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நேரத்தை வீணாக்குகிறோம். ஆமென். நான் தேவன் எனக்கு கொடுக்குற காரியத்தில் எனக்குரிய பாடுகள், ஒவ்வொரு சின்ன பாடுகளும், ஆமென், ஒருவேளை அது என்னை அமுத்துவதாக இருக்கலாம், அதுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அதை தான் அவர் சொல்கிறார், நான் திரும்பி வரும்போது நான் தருவேன். ஹல்லேலூயா. நான் திரும்பி வரும்போது தருவேன். இதை நம்ம புரிஞ்சவங்களாக இருக்கணும். ஆமென். தேவன் அதுக்காக மீண்டும் வருவார். அப்படிங்கிற போது நான் இந்த காரியத்தில் கர்த்தராகிய இயேசுவே வாருன்னு சொல்ல எனக்கு தைரியம் வேணும். தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற காரியத்தில் நான் சரியாக இருக்கிறேனுங்கிறது இருந்தால் மட்டும்தான் ஆண்டவராக இயேசுவே நீ வாரும் என்றபடியாக நம்ம சொல்ல முடியும். ஆமென். 2வது காரியம் மத்தேயு 25:19. மத்தேயு 25:19. மத்தேயு 25 அதிகாரம் 19 வசனம்.
வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். ஆமென். புற தேசத்திற்கு புறப்பட்டு போன எஜமான் மீண்டுமாய் வருகிற போது கணக்கு கேட்பார். எங்கே? புற தேசமாகிய பரலோகத்துக்கு ஏறி போன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிற போது நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. என்ன கணக்கு கேட்பார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து கொடுத்துருக்கேங்கிறார். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. நீ அதை என்ன பண்ணுன? ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய ராஜ்யத்துக்காக நீ அதை பிரயோஜனப்படுத்தினா? ஆமென். யாருக்குமே அங்கே தாளந்து இல்லைங்கிற காரியம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஒருவேளை எனக்கு என்ன தேவனுக்கு தாளந்து கொடுத்துருக்கிறாருங்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னால், வேதத்தில் அவர் சொல்ல அந்த ஓமையின்படி நீ விளக்க கொளுத்தி வச்சு எங்கே காணா போன தாளந்து என்கிட்ட எங்கே கிடக்குதுன்னு நீ தேடணும். ஆமென். அந்த தாளந்தை தேடி பார்த்து தேவனுக்காக பயன்படுத்தணும். எனக்கு ஒன்றும் தாளந்து தேவன் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. கொடுக்காம இல்லை, வேதத்தில் அப்படி இல்லை. 5, 2, 1ன்னு சொல்லியிருக்கே ஒழியே ஒன்றுமே இல்லாதவன் அந்த இடத்துல இல்லை. ஹல்லேலூயா. அங்கே 1 வச்சிருக்கிறவன் நான் புதைச்சி வச்சேங்கிறான். ஆமென். எனக்கு கொஞ்சம்தான் பலன் இருக்குது. அது தாளந்தாக இருக்கலாம், பலனாக இருக்கலாம். எனக்கு கொஞ்சம்தான் இருக்குன்னா அந்த கொஞ்சத்தையும் தேவனுக்கு எனக்கு கொடுங்கிறார். ஆமென். 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்த தேவன் உன்னோட கொஞ்சம் பலத்தை கொடுத்தீங்கன்னா இன்னும் பலமாக அவர் ஆசீர்வதிப்பார். உன் சரீரத்தில் பலனை உண்டு பண்ண வரால முடியும். ஆமென். ஆனால் இந்த கொஞ்சம் பலன்தான்னு நான் வராமல் இருந்தேன்னா, நான் தேவனுக்கான காரியத்தை செய்யாமல் இருந்தேன்னா, அங்கே ஆண்டவர் சொல்கிறபடி அழுகை பல்கடிப்பு இருக்கிற இடத்துல பிடிச்சி போடுன்னு தான் சொல்லுவார். இன்னும் பிரச்சனை அதிகமாகும்னு சொல்லுவார். ஆமென். நான் இருக்கிற கொஞ்சம் பலத்தையும் தேவனுக்காக நான் பயன்படுத்துகிற போது அதை அவர் நிச்சயமாக அதை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அதை பலப்படுத்த முடியும். ஆமென். இன்னைக்கு அவர் கணக்கு கேட்கும்படியாக மீண்டும் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 4:13 படிங்க. எபிரேயர் 4:13. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். நல்லா கவனிங்க. அவருடைய பார்வைக்கு மறைவானது இல்லை, சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. இதை சொல்லிட்டு வார்த்தை என்ன சொல்லுது? அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? அவருடைய பார்வைக்கு ஒன்றும் மறைவாக இல்லை, அவருக்கே நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது பல ஏற்பாடு காரியத்தை குறித்து சொல்கிற போது போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாதங்கிறார். இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? போரடிக்கிற மாட்டுக்காகவா அவர் கவலைப்பட்டாருங்கிறார். ஹல்லேலூயா. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி தான் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கணும். பவுல் அதை எப்படி பார்க்கணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இப்போ வருவோம் அடுத்தது. நிக்கேதேமை பார்த்து சொல்கிறார், நீ அத்தி மரத்துக்கு கீழே நின்னப்பே எனக்கு தெரியுங்கிறார். ஹல்லேலூயா. அத்தி மரத்துக்கு கீழே நீ நின்னப்பே உன்னை எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். சரி, அடுத்ததுக்கு வருவோம். வாட்ஸ்அப் ப்ரேயர்னு வச்சு கொரோனாவுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் ப்ரேயர்னு குரூப் வச்சோம். அதில் எத்தனை பேர் இணையிறீங்க? அந்த நிக்கதேமுவை போல அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும்னு ஆண்டவர் சொல்ல முடியுமா? முடியாதா? ஆமென். யோசிப்பார். ஏன் இது மாதிரி நம்ம யோசிக்கிறது இல்லை? தேவன் அது மாதிரி பார்க்க முடியாதா? அதே நேரத்தில் உன் சபையில் ஒரு இடத்துல வாட்ஸ்அப் ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்குது, வர்றதுக்கு தான் உனக்கு முடியல, ஈஸியாக இப்போ பண்ணியிருக்கு. ஆனால் நீ அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? அல்லது உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியா? நீ எங்கே நிற்கிறேங்கிறது தேவனுக்கு தெரியுமா? தெரியாதா? நீ எதனால் அதில்
இணையிலங்கிறது தெரியுமா தெரியாதா? ஒருவேளை எனக்கு அது ஆவிக்குரிய பெரிய ஆசீர்வாதமாக அந்த பிரேயர் இல்லை அப்படின்னு நீ நினைப்பாயானா, தேவன் அந்த நினைப்பை கொடுத்ததே உனக்கு அதுக்காக தான், உன்னால் நீ தூக்கி எடுக்கும்படியா. ஹல்லேலூயா. தேவன் அந்த நினைப்பை கொடுத்துருப்பாரே, ஆனால் நீ தான் அதை தூக்கி எடுக்கணும். அதுக்கு தான் அந்த பாரத்தை உன் மேலே வைக்கிறார். நீ ஒதுங்கி ஓடுவதற்கல்ல, நீ லேவியனை போல ஆசாரியனை போல நீ ஓடுவதற்கல்ல, நீ தான் தூக்கி எடுக்கணும். ஆமென். நிச்சயமாக எழுதி வச்சுக்கங்க, தேவன் பரலோகத்தில் உங்களை கேள்வி கேட்பார். தேவன் டிவியில் போட்டு காமிப்பார், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு. ஹல்லேலூயா. எதுக்காக இது எழுதப்பட்டு இருக்கு? ஆமென். ஏதோ ஒரு நாள் சபையில் உட்காந்துட்டு போகிறதுக்கா? நம்ம ஜெபிக்காம தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? நம்மளுடைய சபையை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஹல்லேலூயா. இந்த பாரம் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். ஆமென். ஏதோ நடக்குதுன்னு நம்ம போய்கிட்டு இருக்கிறதுக்கு அல்ல. ஹல்லேலூயா. அவன் இந்த நாளில் அந்த புரதேசத்துக்கு போன கர்த்தர் நான் கணக்கு கேட்பேங்கிறார். மத்தேயு 18:23-24 படிப்போம். மத்தேயு 18:23-24 எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். ஆமென். 23வது வசனம், கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கணக்கு பார்க்க இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பானவராக இருக்கிறார். 24, அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது. ஹல்லேலூயா. அப்பன்னா அவர் உட்காந்து கணக்கு பார்ப்பார். ஆமென். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், தேவனுக்கான காரியத்தை என்ன பண்ணியிருக்கேன், அவர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த என்னை தூக்கி எடுத்திருக்கிறாரே. ஆமென். எவ்வளோ பாவங்கள் செய்த என்னை என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரே. நீ மற்றவங்களை மன்னிக்கிறவனா இருக்கிறியா? நான் எவ்வளோ ஒரு 10,000க்கு தகுந்ததான உனக்கு மன்னிப்பு கொடுத்துருக்குறேன், நீ மற்றவங்களுக்கான 1000க்கு தகுந்தது கூட நீ மன்னிக்க மாட்டேங்கிறியே. கணக்கு பார்ப்பார். ஹல்லேலூயா. கணக்கு பார்ப்பார். ஆமென். அப்போ இப்படிப்பட்ட காரியத்திலெல்லாம் அவர் வருகையில் உட்காந்து அவர் கணக்கு பார்ப்பார், நான் என்னென்ன பண்ணினேன். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 12:36 படிங்க. மத்தேயு 12:36. மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாதாரணமாக பேசுகிற காரியமே நமக்குள்ள வீணான பேச்சாக இருக்கக்கூடாது. அது எந்த வார்த்தையாக இருந்தாலும் அது ஆண்டவருக்குள்ளே அவங்களை ஆற்றுகிறதாக, தேற்றுகிறதாக, பலப்படுத்துகிறதாக. ஆமென். அப்படிப்பட்ட வார்த்தை தான் நம்மள்டேந்து வரும். ஹல்லேலூயா. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஆமென். மற்றவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிறவனா இருக்கணும், நான் குறை சொல்கிறவங்களா இருக்கக்கூடாது. அதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. ஆமென். நம்மளை பற்றியோ சபையை பற்றியோ உலகத்தை பற்றியோ குறை சொல்வதற்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நமக்கு அது வேலை இல்லை. ஹல்லேலூயா. நான் அதை மற்றவர்களை ஆற்றும்படியாய், தேற்றும்படியாய், பலப்படுத்தும்படிக்காய். ஏன்னா ஒருவேளை அதிகமான பேச்சு, வேதம் என்ன சொல்லுது, பாவத்தை உண்டு பண்ணலாம். ஆமென். நான் தவறாக பேசிடலாம். ஹல்லேலூயா. அப்போ நான் வீணான பேச்சு எதுக்காக இருந்தாலும் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றபடியாய் நம்ம பேசுவதற்கே கணக்கு ஒப்புவிக்கணும்னா நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு கொடுக்கணுமா இல்லையா? ஆமென். கணக்கு கேட்பாரா இல்லையா? ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக வருவார். ஆமென். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக வருவார், நமக்கிட்ட கணக்கு கேட்பாருங்கிறதெல்லாம் இதை வேதத்தில் திட்டமும் தெளிவுமாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ என் கணக்கு நான் சரியாக வச்சுருக்கணும். ஆமென்.
நான் ஆடிட்டிங் செய்யணும், அப்பப்போ நான் ஆடிட்டிங் செய்யணும். படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து என் கணக்கை ஆடிட்டிங் செய்யணும். ஹல்லேலூயா. என் பெட்டில் உட்காந்துருக்கிற போது ஆடிட்டிங் செய்யணும். இன்றைக்கி என்ன வரவு செலவு, ஆமென். நான் என்ன கர்த்தருக்குள்ளாக என்ன காரியத்தை பண்ணினேன், நான் விரோதமான காரியம் ஏதாவது பேசியிருக்கிறேனா, செஞ்சிருக்கிறேனா? ஹல்லேலூயா. ஜெபிப்போம் மற்றவங்களுக்காக, ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது காரியம் அதுதான். மத்தேயு 25:13 பாருங்க. மத்தேயு 25:13. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமென். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினாலே விழித்திருங்கள். விழித்திருங்கள்னா என்ன? விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணுறவங்களாக இருக்கும். ஆமென். மார்க் 14:37 தான் சொல்கிறார். மார்க் 14:37 படிப்போம். மார்க் 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? ஆமென். 1 மணி நேரம் நீ எனக்காக விழித்திருக்க கூடாதா, ஜெபிக்க கூடாதாங்கிறார். ஹல்லேலூயா. 1 மணி நேரமாவதுங்கிறது மினிமம். ஆமென். மேக்சிமம் நம்ம செய்யக்கிறவங்களாம் இருக்கணும். ஆமென். லூக்கா 23:28 படிப்போம். 23:28. லூக்கா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆமென். இன்னைக்கு ஜெபிக்கிற காரியத்தில் எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறதுல எவ்வளோ நேரத்தை நான் செலவு பண்ணுகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 9:4, பெருமூச்சு விட்டு அழுகிறவர் மனுஷரின் நெற்றியிலே அடையாளம் போடுங்கள். ஆமென். அழுது ஜெபிக்கிறவங்க நெத்தியிலே அடையாளம் போடுங்கள் என்றபடியாக வேதம் சொல்லுகிறது. எதுக்கு இந்த அடையாளம்? வெளிப்படுத்த விசேஷம் 7:3 சொல்லுது, நான் நமது தேவனுடைய ஊழியக்கார் நெற்றியிலே முத்திரை போடுத்து தீருமளவும் பூமியை சேதப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இந்த முத்திரையை நான் வாங்கிக்கிறவனாக இருக்கிறேனா? ஆமென். ஏன்னா இது எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. ஆமென். ஏசாயா 60:2, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இன்னைக்கு பூமியை இருள் சூடிக்கிட்டு இருக்கு. ஆமென். ஆனால் அந்த நேரத்துலையும் இருள்னா என்ன? பலவிதமான நெருக்கங்கள், பிரச்சனைகள் உலகத்தையே சூழ்ந்து கொண்டு இருக்கிற நேரம்தான் இருள் சூழ்கிற நேரம். இந்த இருள் சூழ்கிற நேரத்துலையும் என் மேலே ஒரு வெளிச்சம் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் என் மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த இருளில் நான் தப்பிக்க முடியும். ஆமென். அப்போ இந்த இருளில் நான் தப்பிக்கணும்னா, அந்த வெளிச்சம் என் மேலே இருக்கணும்னா, நான் விழித்திருந்து ஜெபிக்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய முத்திரையை நான் பெற்றுக்கொண்டவனாக இருக்கணும். ஆமென். சாதாரணமல்ல. அந்த முத்திரையை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபிக்கிறதுல இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ நேரம் நான் ஜெபத்தில் நான் இருக்கிறேன். ஜெபன்னா தெரிச்சு ஓடக்கூடாது. நான் அல்லது இந்த கேட்டை பூட்டலாமான்னு இருக்கிறேன். முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலான்னா அடுத்த செகண்டு பார்த்தா எப்படா அந்த ஆசீர்வாதம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஓடுறது. எப்படி முடியும்? ஆமென். நீ ஜெபத்துக்கு நிற்காமல் ஓடுறன்னா சம்திங் ராங். உனக்குள்ளே ஏதோ இருக்குது, உன்னால் நிற்க முடியல. ஹல்லேலூயா. இது உன்னை நேரம் எங்கேயே கொண்டு போகும். எங்கே கொண்டு போகும்னு தெரியாது. ஹல்லேலூயா. அன்னைக்கு நீ யோசித்து பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது. யோசித்து பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இவனை போல தான் அபிரகாம் மடியில் இவன் லாசர் இருக்கிறான், இவன் பார்த்தீங்கன்னா நரகத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காரியம் என்ன? ஜெபன்னா நான் முன்னாடி வரணும். அங்கே ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அது ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், டேஸ்ட்டே இல்லாத தண்ணியாக இருக்கலாம். அந்த தண்ணி இல்லைன்னாலும் உன் உடம்புல ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. டேஸ்ட்டே இல்லாத தண்ணி மாதிரி இருக்கலாம் அந்த ஜெபம்.
ஆனால் அந்த தண்ணி உன் உடம்புல இல்லைன்னா உன் உயிரே போயிடும். ஆமென். அதை புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் ஜெபத்துக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறவனாக இருக்கிறேன். அவர் நான் வருவேங்கிறார். எந்த நாளிகையில் வருவேன், எப்போ வருவேன்னு நான் தெரியாது. நான் வருவேன், நீ விழித்திருக்கணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு விழித்திருந்து இல்லாமல் போன அந்த கன்னிகை தான் அவங்கெல்லாம் விடப்பட்டவர்களாக போனாங்க. ஹல்லேலூயா. அந்த 10 கன்னிகையில் அந்த 5 கன்னிகைகள் அவங்க விழித்திராமல் போனபடியினால, ஆமென், தூங்கினபடியினால, ஹல்லேலூயா. விழித்திருங்கிறது அலர்ட்னஸும் உண்டு தான், அதே நேரம் விழித்திருந்து ஜெபிக்கிற காரியத்துக்கும் தான். ஆமென். அங்கே அலர்ட்னஸ் என்ன எச்சரிக்கை? என்னுடைய ஆவி, பரிசுத்த ஆவி என்ன குறைஞ்சி போகாமல் நான் பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. நிற்கிறேன்னு சொல்லுகிறவன் விழாது இருக்கும்படிக்காக எச்சரிக்கையாக இருக்கட்டும். அப்படின்னா என்ன? நான் ஆவிக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லி என்ன இல்லாமல் போய் நீ வீழ்ந்து போகாதபடி எச்சரிக்கையாக இரு. ஹல்லேலூயா. சாத்தான் எப்போதும் அப்படி தான் சொல்லணும், நீ ஆவியில் நீ பறந்துக்கிட்டு இருக்கிற, ஒன்றை மாதிரி ஆகுமா? அங்கே யார் இருக்கிற? சபையில் இருக்கிற எல்லாத்த விட நீ தான் பெரிய ஆள். ஆமென். ஏமாந்து போகாதீங்க. கடைசி நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இன்னும் அதிகப்படுத்துறதுனால தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ நான் ஜெபத்துக்கு எவ்வளோ நேரத்தை கொடுக்குறேன்? என் குடும்பத்துக்காக. அங்கே ஆண்டவர் தான் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபிங்கிறார். அதுக்காக அழுவுங்க. எனக்காக வந்து அழுதுகிட்டு இருக்காதீங்க. போங்க, உங்கள் குடும்பத்துக்காக அழுவுங்க. ஹல்லேலூயா. நான் அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே என் குடும்பத்தை வைக்கலைன்னா அதுக்கப்புறம் புரோஜனமே இல்லை. அதுக்கப்புறம் அழுது நீ நாள் முழுக்க அழுகலாம், வருஷம் முழுசு அழுகலாம், புரோஜனமே இல்லை. அந்த கொஞ்ச நேரம் ஜெபத்தினால, அந்த ஜெபத்தை நான் மிஸ் பண்ணதுனால நான் என்னுடைய இழப்பு எவ்வளவுங்கிறத கணக்கு பண்ண முடியாது. ஹல்லேலூயா. யோசித்து பார்த்தும் ஒன்றும் ஆகாது. ஆமென். அப்போ நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற காரியத்தில், நான் ஜெபிக்கிற காரியத்தில் நான் எப்படியா இருக்கிறேன்? ஏசாயா 21:6 பாருங்க. ஏசாயா 21 அதிகாரம் 6 வசனம். ஆண்டவர் என்னை நோக்கி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். ஆமென். நீ என்ன பார்க்கிறியோ, நீ காண்பதை, உலகத்தில் என்னென்ன காரியம் நடக்குதுங்க என்பதை காண்பதை நீ பார்த்தும் ஜாமக்காரனை வைக்காம இருப்பியானா? இரவு முழுவதும் கண் விழித்து ஜெபிக்கிற ஜாமக்காரனை வைக்காது இருப்பாயானா? நாளைக்கு உன்கிட்ட அது நெருங்கும். ஆமென். நீ தூரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை, நீ இன்னைக்கு ஜாமக்காரனா மாறலன்னா உன்கிட்ட அது நாளைக்கு நெருங்கும். ஆமென். நீ காண்பதை இன்னைக்கே நீ செய். ஹல்லேலூயா. அது பரவாதபடி பார். ஒரு சின்ன வியாதியாக இருக்கலாம், இன்னைக்கு ஒரு காரியம், ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சுதான் உடனே ட்ரீட்மெண்ட் எடு. அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்கலைன்னா அது பெருசாகிற போது உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ காண்பதை பார்க்கிற போது அதற்கு ஜாமக்காரனை வை. இன்னும் பலருக்கு நேரத்துக்கு சபைக்கு வர முடியல. அவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் வந்து கதவை மூடுவார். நீங்கள் இன்னைக்கு மாறல அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு கதவை மூடுவார். ஏன் 10 நிமிஷம் முன்னாடி வர்றது என்ன குறைஞ்சி போயிட்டீங்க? ஹல்லேலூயா. அப்படி என்ன உங்களுக்கு வேலை? தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு உண்மையிலே வேலை இருக்குமானா அது எப்படிப்பட்டதுன்னு. அந்த நிக்கேதேமு அத்தி மரத்தின் கீழே நின்னது போல நீங்கள் எந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கீங்கிறது அவருக்கு தெரியும். ஆமென். அதில் நான் தீர்ப்பிட வரலை. இது தீர்ப்பு அல்ல, இது எச்சரிக்கை. ஹல்லேலூயா. ஏமாந்து போவாதீங்கிறதுக்கான எச்சரிக்கை. ஆமென். அப்போ இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? ஜெபத்துக்கான காரியத்தில் நான் விழித்திருக்கிறவனாக இருக்கிறேனா? ஆமென். ஏசாயா 21 அதிலே 12வது வசனம்.
ஏசாயா 21 அதிகாரம் 12 வசனம். அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்கிறான். ஆமென். ஜாமக்காரன் விடிய காலமும் வருது, ராக்காலமும் வருதுங்கிறான். ஹல்லேலூயா. அது எப்படி விடிய காலமும் வருது, ராக்காலமும் வருது? அதை தான் நம்ம ஏசாயா 60 படித்தோம். ஆமென். இருளும் பூமியை சூழும், அதே நேரம் வெளிச்சமும் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப விடிய காலம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆமென். இங்க விடிய காலமா இருக்குது இந்தியாவில், அமெரிக்காவில் ராக்காலமா இருக்குது. ஹல்லேலூயா. சில காரியங்களை தேவன் இந்த உலகத்தில் மாதிரியாக வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ இப்போ இன்னைக்கு காரியம் என்ன? அந்த விடிய காலமும் இருக்கத்தான் செய்யுது. நீ ராக்காலத்தை குறிச்சே நினச்சிக்கிட்டு இருக்காத. தேவன் இப்படி நெருக்கிறாரு, பிரச்சனை பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, எனக்கு இருண்ட காலமாக இருக்குன்னு இதே யோசிச்சுக்கிட்டு இருக்காத. ஒரு பக்கம் விடிய காலம் இருக்குது, நீ அந்த இடத்துக்கு தான் போகணும். ஆமென். நீ இருட்டில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் என்ன இருட்டில் உட்கார வச்சிருக்கிறார், பிரச்சனையில் உட்கார வச்சிருக்கிறான்னு பேசிக்கிட்டு இருக்காத. எழுந்து வெளிச்சத்துக்கு போ. ஆமென். விடிய காலம் ஒரு பக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்துக்கு நீ போ, அந்த வெளிச்சத்துக்கு நீ ஓடிடு. ஆமென். உன்னை காப்பாற்றிக்க. ஹல்லேலூயா. இருளில் நீ தடுமாறி கீழே விழாத. ஆமென். எப்போ முடியும்? நம்ம ஜெபிக்கிற போது தான் முடியும். ஆமென். ஜெபிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்குற போது தான் முடியும். ஹல்லேலூயா. 4வது காரியம், விருந்துக்கு அழைக்கிறார். மத்தேயு 22:4-6. மத்தேயு 22 அதிகாரம் 4 வசனம். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடைக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். ஆமென். மற்றவர்கள் அவன் ஊருக்கு போதும். ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்கிற போது விருந்துன்னா என்ன? ஆமென். எல்லா காரியமே அதே தான். எப்படி பரலோகத்தில் ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்கு மாதிரியாக பூமியிலே செய்யப்பட்டதோ, ஆமென், அதே போல தான் எல்லா காரியத்திலும் இங்கே என்ன செய்தியோ அதே மாதிரி தான் பரலோகத்திலையும். பரலோகத்தில் செய்யப்படுவதோல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்படிங்கிற காரியம் பரலோகத்தில் செய்யப்படுறது தான் பூலோகத்தில் செய்யப்படும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன பண்ண போகிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 19:9 பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19:9. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 19:9. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 9 வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆமென். அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இதை தான் அங்கே முன்னாடி சொல்கிறார். அங்கே அவன் விருந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாரையும் வாங்கன்னா, எனக்கு ஒரு வயக்காட்டில் வேலை இருக்குங்கிறான், எனக்கு புது வீடு கட்டினேங்கிறான், புதுசாக கல்யாணம் பண்ணேங்கிறான், ஆளுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்கிறான். விருந்துக்கு வர்றதுக்கு தயாராக இல்லை. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். ஆமென். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவன் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இதுதான் முக்கியம், இவைகள் தேவனுடைய சத்திய வசனம்னு எழுதுங்கிறார். எந்த வசனத்துக்கும் இப்படி சொல்லல, எந்த வசனத்துக்கும் இப்படி சொல்லல. கீழே அவர் கடைசியாக என்ன சொல்கிறார்? இது தேவனுடைய சத்திய வசனம்னு, இது நிச்சயம் நடக்கும்னு எழுதுங்கிறார். ஹல்லேலூயா. நான் முன்பே சொன்னது அதுதான். இங்கே ஒரு விருந்துக்காக, ஒரு காரியத்துக்காக சபைக்குள்ள தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு போஜனமாக இருக்கிறது. அந்த விருந்துக்காக நான் அழைக்கிற போது எனக்கு வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னா, இங்கே அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வைக்கிற அந்த கல்யாண விருந்தில் நம்மளால் பங்கு கொள்ள முடியாது. ஆமென். இன்னைக்கு எனக்கு காரியம் இருக்குது, வேலை இருக்குன்னு நான் போனால் நாளைக்கு அதே தான். ஹல்லேலூயா. நாளைக்கு அதே தான். நான் என்ன இதற்கான முயற்சியை செய்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்தில் நான் எப்படி நடந்துக்கிறேன். ஆமென்.
இது மிக மிக முக்கியமானது. ஆமென். லூக்கா 14:15, ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று எழுது. ஹல்லேலூயா. அந்த பாக்கியம் நமக்கு கொடுத்துருக்கணும். பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய 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 முதலாளியாக இருக்கலாம். ஆமென். அவங்க ஒரு பெரிய விருந்து பண்ணுறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கெல்லாம் சில நேரங்களில் ஒவ்வொருத்தருக்கும் டோக்கன் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே போய் அதில் அட்டன் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அதில் நம்ம அட்டன் பண்ணுறது நமக்கு பாக்கியம். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆள் நம்மளை கூப்பிட்ருக்காரு அவர் விருந்துக்காக, அது பாக்கியம். அதை தாங்க வேதம் சொல்லுது. தேவனுடைய ராஜ்யத்தில் போர்த்தனம் பண்ணுகிறது, அந்த கல்யாண விருந்தில் கலந்துக்கிறது உனக்கு பாக்கியம். அதை மிஸ் பண்ணிடாத. கூப்பிட்ற போது ஓடி போவாத. ஹல்லேலூயா. அது உனக்கு பாக்கியமான காரியம். அதில் நீ பங்கு பெறுகிறவனாக இருக்கணும். ஆமென். நான் முன்பு சொன்னது போல, எப்படி பரலோகத்தில் செய்கிறதுக்கு மாதிரி தான் பூலோகத்தில் உள்ள காரியங்கள். ஆமென். அப்போ இங்கே மத்தேயு 25:42 என்ன சொல்கிறாரு பாருங்க. மத்தேயு 25:42. மத்தேயு 25:42. பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. ஆமென். நாங்கள் எப்போ நீங்கள் பசியாக இருந்தீங்க நாங்கள் உங்களுக்கு போஜனம் கொடுக்கலன்னு அன்னைக்கு கேட்குறாங்க. ஹல்லேலூயா. ஏன்? இந்த காரியம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. இந்த ஒரு ஏழைக்கு நாம் சோறு போடுறது, கர்த்தருக்கு சோறு போடுறேங்கிறது அவனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. எதுக்கு இதை பார்க்குறோம்? இன்னைக்கு நான் ஒரு காரியத்தில், தேவனுக்கான ஒரு காரியத்தை நான் நிற்கிற போது அது தேவனுக்கான காரியங்கிறது எனக்கு புரியல. ஹல்லேலூயா. நான் அதை அற்பமாக என்றேன், ஒரு பிச்சைக்காரனாக நினைக்கிறேன், ஒரு ஒன்றுமில்லாத காரியம்னு நினைக்கிறேன். ஆனால் அது தேவனுடைய காரியங்கிறது அப்புறம்தான் தெரியுது, அவர் கேட்குறப்ப தான் தெரியுது. ஹல்லேலூயா. நான் அன்னைக்கு காத்திருந்தேனே, நீ ஏன் வரல அப்படிங்கிற போது, எப்போ காத்திருந்தீங்க? எங்கே இருவர் ஊமர் என் நாமத்தினால் கூடுகிறாளோ அந்த இடத்துல நான் இருப்பேன். ஆமென். என் நாமத்தினால அங்கே 2 பேர் உட்காந்து ஜெபிச்சாங்கல்ல. ஆமென். அங்கே நான் இருக்கிறேன்ல. எனக்கு தெரியாதேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. பசியாக இருந்தவனுக்கு நான் கொடுக்கலேன்னு சொல்லுகிற போது அதே தான் நடக்குது. ஆமென். நான் தாகமாக இருந்த போது தரலைங்கிறது அதை தான் சொல்லுது. நான் தான் அதுங்கிற. ஹல்லேலூயா. நான் தான் அங்கே காத்துக்கிட்டு இருந்தேன். நீ வரலைங்கிறது அங்கே பார்க்குற 2 பேர்த்த பார்க்காத, நான் அந்த இடத்துல 3வது ஆள் அங்கே இருந்தேன். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்த? ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவன் கர்த்தர் அவருடைய விருந்துக்காக நம்ம அழைக்க இருக்கிறார். அவர் வருகையிலே நம்மளை எல்லாம் அழைத்து போக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு பெரிய விருந்து வைப்பேன்னு சொல்லி இருக்கிறார். வேதம் எழுத இருக்கிறது. அப்போ அவர் அழைக்க வருகிற போது அந்த விருந்துக்கு நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறேனா? ஆமென். 5வது காரியம், நியாயாதிபதியாக வருவார். யாக்கோப்பு 5:9 பாருங்க. யாக்கோபு 5:9. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஆமென். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். இது ஏன் வாசற்படியில் நிற்கிறார்? ஆமென். ஏன்னா தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்ட உங்களை எப்படியாவது பரலோகத்தில் போய் சேர்த்தாகணும் அவருக்கு. ஆமென். உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார், உங்களை எப்படியாவது பரலோகத்தில் போய் சேர்க்கணும். அதுக்கு இங்கே பிரச்சனை என்னன்னா, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு முறையிடுகிறவர்களாக சில காரியங்களை, தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவர் வாசப்படியிலே நின்று அந்த கணக்கை உனக்கு உடனே தீர்த்துடுவார். ஏன்னா ஒன்று அங்கே கொண்டு போகணும். அதுக்கு ஏன்னா அவருடைய வருகை சமீபம் ஆயிட்டபடினால காரியம் என்ன? ராஜா அன்றே கொள்வார், தெய்வம் நின்று கொள்ளுங்கிறது ஒரு பழமொழி. ஆனால் இன்னைக்கு அந்த பழமொழி இல்லை. பழமொழிக்கு காரியம் இங்கே இல்லை. ஏன்னா அவர் வாசப்படியில் நிற்கிறார். ஏன்? அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால ஒன்றை பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிறது அவரது
நீதியாக இருக்கிறபடினால, அதனால் உன்னை தேர்ந்து கொண்டபடினால நீ இன்னைக்கு செஞ்ச தப்புக்கு நாளைக்கு அவர் உடனே பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாகணும், உன்னை சரி பண்ணி ஆகணும். அப்போ தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால் வாசப்படியிலே காத்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், அவர் நியாயாதிபதியாக திரும்ப வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 7:11. சங்கீதம் 7:11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவின் மேல் சினங்கொள்கிற தேவன். ஆமென். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவன். ஹல்லேலூயா. நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப எந்த நேரத்திலும் ஆமென், நாள்தோறும், அதான் அண்டர்லைன் பண்ண, நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவன். ஏன்? அவர் வாசப்படியில் நிற்கிறார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை அவர் சரி பண்ணி ஆகணும். ஆமென். 12வது வசனம். அதிலே அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். ஆமென். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். ஏன்? அதே காரியம்தான், உன்னை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போகணும். ஆமென். அதுக்கு 4 வெளுவெழுத்தா தான் அது சரிப்படுவேன், நீ திருந்துவ, இல்லைன்னா திருந்த மாட்டேன். ஹல்லேலூயா. அது எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஹல்லேலூயா. நீ வேணா சோதிக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆமென். சோதனை எது, தேவன் கொடுக்குற அடி எதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆமென். தேவனுக்கான ஒரு காரியத்தை செய்கிற போது, தேவனுக்காக நீ ஓடுகிற போது, ஆமென், அந்த காரியத்தில் உனக்கு பிரச்சனைகள் வருமானா அது நிதர்சனமாக தேவனால் சில சோதனைகள் இருக்கலாம். ஆமென். ஆனால் எப்படிப்பட்டதான காரியமாக இருந்தாலும் தீமையை நன்மையாக தேவனால் மாற்ற முடியும். எப்போ? நான் உணர்வடையும் போது. ஆமென். நான் உணர்வடையும் போது தேவன் நிச்சயமாக, இத்தனை வருஷம் நம்ம கர்த்தருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, தேவன் என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நிறைவேற மாட்டேங்குது, நான் எதிர்பார்க்குற காரியம் அல்லது சில பிரச்சனைகள் எனக்கு வருது அப்படின்னா, தேவன் உனக்கு நான் என்னுடைய சிநேகிதனுக்கு நான் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேங்கிறார். ஹல்லேலூயா. நான் உட்காந்து கேட்கறதுக்கு தான் எனக்கு நேரம் இல்லை. ஆமென். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது நடந்தது? இங்கே தான் சாத்தான் உள்ளே பூந்துடும். ஆமென். நீ எப்படி ஆண்டவருக்குள்ளே இருக்கிற சோதனை உன்னை நெருக்குது, ஏமாந்து போகாதீங்க. சோதனையா அது வேதனையான்னு புரிஞ்சுக்கங்க. ஆமென். தேவன் கொடுக்குற வேதனைனா ஏன்னு புரிஞ்சு அதுக்கு மனம் திரும்பாவிட்டால் அவர் பட்டயத்தை கருக்காக்குவார், திரும்பவும் அனுமதிப்பார். ஆமென். அப்பையும் சோதனைன்னு ஏமாந்து போகாதீங்க. திட்டமும் தெளிவுமா தெரியும், ஆண்டவர் பாதத்தில் உட்காருவோம், உண்மையிலே இது தேவன் கொடுத்த அனுமதித்த சோதனை தானா? ஹல்லேலூயா. இல்லை, எனக்கு நான் செய்த ஏதோ ஒரு இடத்துல நான் தருமாறின காரியம் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்துதா? ஆமென். ஏன்னா இத்தனை வருஷம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோமே, ஆண்டவர் நம்மளோட பேச மாட்டாரா? பலருக்கு என்னன்னா அவங்கள பற்றியே தான் ஆண்டவர் பேசுவார், இவங்கள பற்றி பேச மாட்டார். அவன் எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இதனால தான் அவங்களுக்கு வந்தது, இவங்களுக்கு உனக்கு ஏன் வந்தது? ஹல்லேலூயா. தெரியுமா? உன் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்தியா? ஹல்லேலூயா. ஏன்னா மனம் திரும்பலன்னா திருப்பியும் பட்டயம் வருமே, நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவர் நியாயாதிபதியாக வர இருக்கிறார். ஹல்லேலூயா. வருகிற போது இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போஸ் நடபடி 10:42 பார்ப்போம். அப்போஸ் நடபடி 10:42. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். அவர் தான் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் நியாயாதிபதி என்பதை ஜனங்களுக்கெல்லாம் சொல்லுன்னு எங்களுக்கு சொன்னார் என்றபடியா அங்கே ஸ்ரீரர்கள் சொல்கிறாங்க. எப்போ, எந்த நேரமா? அதே 41 படிங்க. 41 படிங்க. ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும்
பிரதீட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களுக்கும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரதீட்சமாகும்படி செய்தார். ஆமென். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதட்சணியமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களுமாகிய எங்களுக்கு அவர் சாட்சியாக எங்களுக்கு பிரதட்சணமாகும்படி செய்தார். செய்துதான் இங்கே சொல்றார், இந்த நான் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாயாதிபதி என்கிற நீ சாட்சியாக எல்லாத்துக்கும் சொல்லுன்னு எங்களுக்கு கட்டளை கொடுத்தார். ஆமென். எதை புரிஞ்சுக்கணும்? நியாயாதிபதியா உயிரோடு இருக்கிறவர்களுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவருக்கும் நியாயாதிபதிங்கிறத போய் சொல்லு, எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார். இதை சொல்லும்படியா. ஹல்லேலூயா. மரித்தவங்களுக்கு மட்டுமல்ல, உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் அவர் தான் நியாயாதிபதியாக இருக்கிறார். ஏன்னா தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆறாவது காரியம், தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்காக வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 11:15. வெளிப்படுத்தின விசேஷம் 11:15. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. ஆமென். அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தம் வானத்திலே உண்டாயிற்று. ஆமென். அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வர இருக்கிறது. ஆமென். அதில் 20 4வது வசனம், 4வது வசனத்தில் கடைசி வரி மட்டும் வாசிங்க, அது பெரிய பாறை. வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 கடைசி வரி. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வர இருக்கிறது. ஆமென். அங்கே வசனம் சொல்லு, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஹல்லேலூயா. பலர் இந்த நாளில் இந்த ரகசிய வருகை இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஆண்டவருடைய 2ஆம் வருகை டைரக்டான காரியம்தான். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? அன்னைக்கு ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் தானே மீண்டுமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடே கூட 1000 வருஷம் இந்த பூமியை அரசாள்வார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மீண்டுமா வருவோம், கர்த்தரோடு வருவோம். ஆமென். அப்போ இந்த பூமியில் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்காய், ஆமென், நிர்வகிக்கும்படிக்காய் தேவன் பலர்களை இந்த நாளில் தேர்ந்தெடுக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு நான் இங்கே வைக்கிற இந்த பூமியில் இப்போ எனக்கு கொடுக்குற பரீட்சையில் நான் பாஸ் பண்ணாதான் ஆண்டவரோட கூட போக முடியும், திரும்பி இந்த பூமிக்கு வந்து நான் அரசாள முடியும். ஆமென். தேவனை அவங்களுக்கான ஒரு இடத்த கொடுப்பார். ஹல்லேலூயா. அவரோடு கூட இருந்து நாமும் அரசாளுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு பெரிதான ஒரு பாக்கியத்துக்காக தேவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வர இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன பார்த்தோம்? நல்ல சமாரியனாக வந்து நம்மிடலே ஒப்புவிக்கப்பட்ட ஆத்மாவுக்காக கணக்கு கேட்பார். 2வது, புற தேசத்துக்கு புறப்பட்டு போன எஜமானாக நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துக்கு கணக்கு கேட்பார். ஆமென். 3வதாக, நான் வருவதற்கு ஏன் விழித்திருக்கவில்லை என்றபடியாய் பூமியிலே காரூர் மூடும். ஆமென். பல காரியங்கள் நடக்கலாம். இரவில் திருடன் வருகிறது போல வருவேன் என்று சொல்லியும் ஏன் விழித்திருக்கலம்பர். ஆமென். விழித்திருந்து ஜெபிக்கலம்பர். 4வது காரியம், விருந்துக்கு அழைக்கிறவராக வருவார். ஹல்லேலூயா. நம்மளை எல்லாம் தானே விருந்துக்கு அழைக்கும்படிக்காக அவர் வருகிறவராக இருக்கிறார். அது இந்த பூமியில் இருக்கிற விருந்து மட்டுமல்ல, பரலோகத்திலே ஒரு பெரிய விருந்தை அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். 5வது காரியம், நியாயாதிபதியாக வருவார். ஆமென். அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சிலங்கொள்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ இந்த பூமியில் நியாயம் தீர்க்கப்படுகிறவனாக நான் இருக்கிற போது, ஆமென், அதற்கு நான் சரியாக இருக்கிற போது தான் அவருடைய வருகையில் நான் காணப்பட முடியும். 6வது காரியம், தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்காக வருகிறார். அவருடைய 1000 வருஷம் அரசாட்சியிலே நாமும் பங்கு கொள்ளும்படிக்காய், நம்மளை அழைத்து போகும்படிக்காய்
அவர் வருகிறாராக இருக்கிறார். ஆமென். இவற்றுக்கெல்லாம் நான் தயாராக இருக்கிற போது தான் அந்த கடைசி வார்த்தையை வசனத்தை நம்ம சொல்ல முடியும். எதை? கர்த்தராகிய இயேசுவே வாருன்னு தைரியமாக சொல்ல முடியும். ஆமென். நான் இதில் குறைவுபட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நான் சரி பண்ணால் மட்டும்தான் கர்த்தராகிய இயேசுவே நீ வாருன்னு நான் தைரியமாக சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இதை இன்னைக்கு நான் இப்போ சரி பண்ணுவோம். எதில் நான் குறைவாக இருக்கிறேன். ஆமென். அதை நான் சரி பண்ணுகிறவனாக இருக்கிற போது ஆண்டவருடைய வரைக்கும், ஆண்டவரை எப்போ வேணாலும் நீங்கள் வாங்க ஆண்டவர், நான் தயாராக இருக்கிறேன் என்றபடியா தைரியமாய் சொல்லத்தக்கதாய் இந்த நாளிலும் தானே நம்மை நாமே ஆடிட்டிங் பண்ணி பார்ப்போம், சோதித்து பார்ப்போம். எதில் குறைவு, எதில் சரியில்லை, அதை சரி பண்ணுவோம். தேவன் தாமே அவரது வருகை நிச்சயமாக உண்டு. ஆமென். அதை தான் அவர் சொல்கிறார், நிச்சயமாக இதை எழுதுங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் வர இருக்கிறார், அதுக்கு நம்ம தயாராகும். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் உமது வருகை நிச்சயம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்கு நாங்கள் ஆண்டவரே, நீர் வருகிற போது எங்களையும் அழைத்து கொள்ளத்தக்கதாய், அதற்கு தகுதியாகும்படிக்காய் எங்களது குறைவை எல்லாம் தானே ஆவியானவர் எங்களோடு பேசுகிற போது நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்காய் அவற்றுக்கெல்லாம் கீழ்ப்படியும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே.